ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு தரமான சம்பவத்தை இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிறீங்கன்னு காவேரி விஜயம் வச்சு செய்கிறாங்க நம்ம ராகினியை. அதாவது டைனிங் டேபிளில் சாப்பிட்றதுக்காக எல்லோரும் உட்காந்துருக்க பாட்டி போய் கூப்பிடலான்னு சொல்லிட்டு வராங்க. அந்த டைம் பார்த்து என்ன நீங்கள் வந்து கூப்பிட்றதுக்கு நானாக கெஸ்ட்டாக நானாகவே வந்துக்குவேன், எனக்கும் இந்த வீட்டில் எல்லா உரிமையும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ அப்பெல்லாம் வேறு நீ நினச்சிட்டு இருக்கியான்னு நம்ம விஜய் நினச்சது மட்டும் இல்லைங்க, நம்ம தாத்தாவே நினைக்கிறாரு. அந்த லெவலில் இருக்குது. அப்படிலாம் எதுவும் இல்லாமல் ஒண்ட பிடாரி வந்து ஊர் பிடாரியெல்லாம் விரட்ட முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. அவங்க சரின்னு சொல்லிட்டு உட்காடுறாங்க. உட்காந்தோடனே காவேரி வெறிப்பேற்றணுங்கிறதுக்கு அவசரமே விஜய்க்கு நீங்கள் சாப்பிடுங்களேன்னு சொல்லி ஊட்டி விட இதை பார்த்தோன்னே வெறுப்பாயிட்டாங்களாமா. அதனால் இவங்க வந்து அஜய் மேலே பாசமாக இருக்கிறத காமிக்கிறதுக்காக அஜய்க்கு ஊட்டி விட்றாங்களாம். இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் ஊட்டிகிட்டு இருக்கீங்க, இருங்கடா நான் என் பொண்டாட்டி கூட்டி வரேன்னு தாத்தா ஏஞ்சி அந்த கேப்பில் அவங்க பொண்டாட்டி ஊட்ட போகிறாரு. மாற்றி மாற்றி ஊட்டி விளையாடுறதுக்கு ஊட்டுறது என்னமா இருக்குமோ இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, காவேரி நீ எல்லா ஒர்க்கையும் முடிச்சு வச்சிரு ஆஃபீஸில் அப்படின்னு சொல்ல இவங்க சரி சரின்னு கூட்டிகிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ராகினி அஜய் நானும் வர அஜய் நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம் அஜய் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்ல, நீயே ஒரு தண்டம் உனக்கு எதுக்கு வேறு ஒரு முண்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலாய்ச்சி விட்டாங்க. கடைசியில் நீயே வர வேணாம் அஜய், நீ வீட்டில் ரெஸ்ட் எடுன்ட்டாங்க. என்ன உங்கள் அண்ணன் இப்படி சொல்கிறாரு, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அஜய், சொல்லுங்க அஜய் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ குலையிற, உனக்கு என்னம்மா, நானே ஓசி சோறு தின்னுட்டு இருக்கேன், நீ வந்து விரட்ட பார்க்குறியம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட ரியாக்ஷன் சரியில்லைன்னு கோச்சிட்டு கிளம்பி போயிட்டாங்க. கோச்சிக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு அவங்க அம்மாட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்காக இங்கே வந்துட்டாங்க. காவேரி வீட்டுக்கு வந்தோடனே இங்கே ஒரு பக்கம் சாப்பிட்டு இவங்களாம் ஜாலியாக இருக்க ஒரு டைமில் நம்ம யமுனா இருக்காங்களே, யமுனா அவங்க வந்துட்டு ஃபோன்லேயே இருக்கிறத பார்த்தோன்னே நம்ம கங்காவுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. உடனே ஃபோனை பிடிங்கி பலார்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க அம்மா என்ன இதுன்னு கேட்டால், நீ வீண்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது ரொம்ப தப்புன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணாலும் இவங்க கேட்குறதா தெரியலங்க. இன்னொரு பக்கம் இதை நான் பார்த்துக்கிறேன் விடுன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னாலுமே வீட்டில் வந்து பயங்கர அப்செட்டு. ஒன்று பேசிட்டு ஜாலியாக லலா போட்டுக்கிட்டு வர, இன்னொரு பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா நம்ம காவேரியை நினச்சி ரொமான்டிக் மூடுக்கெலாம் போகிறாரு, தலைவர் காலப்பற இதெல்லாம் செம்மையாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்